ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ஈரோட்டுக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கருணாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக செகண்ட் ஹேண்டில் ஒரு ஈச்சர் வண்டி வாங்கி அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஈரோடிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2015 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கண்ணன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2015 காலகட்டத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணனான கருணாகரன் அப்படிங்கிற நபருக்கு நடந்த திகில் நிகழ்வுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2015 காலகட்டத்தில் இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் +2 படிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அப்போது கண்ணனுக்கு மூத்தவராக இருக்கக்கூடிய நபர் தாங்க இந்த கருணாகரன் அப்படிங்கிறவர். அப்பா இல்லாமல் அம்மா மட்டும்தாங்க கருணாகரன் மற்றும் கண்ணனுக்கு இருக்கிறாங்க. அதனால் கருணாகரனுடைய வருமானத்தில் தான் அந்த குடும்பமே இயங்கிட்டு இருக்குங்க. இந்த டைமில் கருணாகரன் அப்படிங்கிறவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் வாடகைக்காக டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. 2015 காலகட்டத்தில் இப்படியே வேலை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்தில் மேலே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச கருணாகரன் ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. நம்மளுக்கு தான் நல்ல டிரைவிங் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச கருணாகரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுடைய அம்மா நகை அப்புறம் வீட்டு பத்திரத்தை எல்லாம் வச்சு ஒரு ஈச்சர் வண்டி வாங்கணும் அப்படின்னா லோக்கலில் நிறைய லோடு ஏற்றி சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. ஈரோடை பொறுத்தளவு திருப்பூரில் எப்படி டையிங் ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்கோ அதே மாதிரி ஈரோட்லேயும் நிறைய டையிங் ஃபேக்ட்ரிஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு டு நாமக்கல் கொஞ்சம் பக்கம் தானே. முட்டை வியாபாரத்திற்காக போய் அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா முட்டை சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோடாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அவர் நினைச்ச மாதிரியே நகை மற்றும் பத்திரமெல்லாம் வச்சு ஒரு செகண்ட் ஹேண்டில் ஈச்சர் வாங்குறாருங்க. அந்த ஈச்சர் வண்டியும் நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஈச்சர் வண்டி தாங்க. ஆனால் அந்த வண்டியை பார்க்கும்போது செகண்ட் ஹேண்ட் வண்டி மாதிரியே தெரியலீங்க. ஒரே ஒரு ஓனர் தாங்க முடிச்சிருக்காங்க, அடுத்து இவர் தான் செகண்ட் ஓனர். இப்படி இருக்கும்போது அந்த வண்டி நல்லா புத்தம் புது வண்டி மாதிரி இருக்குங்க. இவர் நினைச்ச விலைக்கு இருந்த காரணத்தினால அந்த ஈச்சர் வண்டியை கஷ்டப்பட்டு வாங்கிட்டாருங்க இவருடைய பேரில். அதற்கடுத்து பழைய ஓனருடைய ஆர்சி புக்கெல்லாம் வச்சு இவருடைய பேரில் எல்லாத்தையும் முறைப்படி மாற்றிட்டாருங்க. மாற்றின பிறகு முதல் முறையாக அவங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரனுடைய அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி வண்டியை வாங்கி 3வது நாளே கருணாகரன் ஈச்சர் வண்டி எடுத்துகிட்டு ஈரோட்டிலேருந்து சத்தியமங்கலம் வழிப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாங்க அவங்களுடைய குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கிறாருங்க. பூஜை பண்ணும்போதே சின்ன ஒரு அசம்பாவிதத்தை அறிகுறியாக காமிச்சிருக்குங்க அந்த குலதெய்வம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பூஜைக்காக வாங்கிட்டு போனால் 2 தேங்காய்கள்ங்க. ஒரு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு முன்னாடி உடச்சி பூஜை பண்ணிடுறாங்க. இன்னொரு தேங்காய் எரிகாயாக போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போன 2 தேங்காய்களும் அழுகி இருக்குங்க. இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க கருணாகரன் மற்றும் அந்த பூசாரிக்கு. அதற்கடுத்து அதை பெரிதுபடுத்தாமல் பக்கத்திலேயே இன்னொரு கடையில் தேங்காய் வாங்கி முறைப்படி அந்த பூஜையை செஞ்சு முடிச்சிட்டாருங்க. செஞ்சு முடிச்சு அங்கிருந்து வண்டி எடுத்து கிளம்பும் போதே பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பங்காளி தாங்க. என்னமோ 2 தேங்காயும் அழுகி இருந்துச்சு, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இருந்தாலும் புது வண்டி வாங்கின ஆர்வத்தில் இது யதார்த்தமாக நடந்தது, அப்படியெல்லாம் ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச கருணாகரன் அங்கிருந்து நேராக சொந்த ஊருக்கு ஈரோடை நோக்கி கிளம்பி போயிட்டு இருக்காருங்க சத்தியமங்கலத்திலிருந்து. அப்படி டிரைவ் பண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது உள்ளுணர்வில் அவருடைய மனசு கஷ்டமாக தாங்க இருந்திருக்கு. பூசாரி கிட்ட எப்படியோ சமாளித்து சொல்லிட்டாருங்க. ஆனால் 2 தேங்காய்களும் எப்படி ஒரு சேர அழுகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து ஏதோ கன்ஃபியூஸ்லேயே வந்துட்டு இருக்காருங்க. அந்த டைமில் குலதெய்வ கோயிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரம் வந்த உடனே ஒரு ஹைவே பேக்கரி இருந்திருக்குங்க. அந்த பேக்கரியில் வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு டீ சாப்பிட்டு போகலாம், தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சர் வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு டீ சாப்பிட உள்ளே போகிறாருங்க. டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈச்சர் வண்டியில் ஏறி வண்டியை மூவ் பண்ணது தாங்க. அந்த டீ கடையை பொறுத்தளவு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சேர்கள் போட்டு வெட்டார வெளி மாதிரி நிறைய டேபிள்கள் இருக்குங்க. அங்கே டீ சாப்பிட்டு இருந்த நிறைய நபர்கள் ஈச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அடி நகுத்தின உடனே ஐயோன்னு கத்திருக்காங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு பிரேக் போட்டு அந்த நபர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. வண்டி விட்டு கீழே இறங்கி வந்து பாருங்க அப்படி சொன்ன உடனே
வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய ஷாக்குங்க. அந்த பேக்கரியை பொறுத்தளவு 2-3 பூனைகளை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துருப்பாங்களாட்டுருங்க. எலிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பூனை இவர் டீ சாப்பிட போகும்போது ஈச்சர் வண்டியை நிறுத்திட்டு போனார்ல, பேக் டயருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிழலுக்காக ஒதுங்கி இருக்க மாட்டிருக்குங்க. அது தெரியாமல் ஈச்சர் வண்டியை மூவ் பண்ண காரணத்தினால அப்படியே அந்த டயரில் நசுங்கி பூனை சப்பழிஞ்சு ரத்தமாக கொட்டுதுங்க. இதை பார்த்த உடனே கருணாகரனுக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஷாக்குங்க. என்னடா குலதெய்வ கோயிலில் 2 தேங்காய் அழுகி போச்சு, இப்போது பூனை வேற இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அவருக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சுங்க. இருந்தாலும் அம்மாவினுடைய நகை வீட்டு பத்திரமெல்லாம் வச்சு இந்த வண்டியை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து வண்டியை எடுத்துட்டு நேராக ஈரோட்டுக்கு வந்து சேர்ந்தாருங்க. ஈரோட்டுக்கு வந்து சேர்ந்து அன்றைய நாள் எந்தவித லோடுக்கும் போகலிங்க. இந்த நிகழ்விலிருந்து கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் வாடகைக்கு எந்த நபர்களும் கூப்பிடலிங்க. 4 நாள் கழிச்சு இந்த கருணாகரனுக்கு தெரிஞ்ச தோட்டத்துக்காரர் ஒருத்தருக்கு இவரை கூப்பிடுறாருங்க. தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் தேங்காயெல்லாம் எடுத்துட்டு போய் லோட் பண்ணி சந்தையில் சேல்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு முதல் வாடகை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் நேராக அந்த தோட்டத்துக்கு போய் சேர்ந்துட்டாருங்க. போய் சேரும்போதே அப்போதான் தேங்காய்கள்லாம் இறக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மணி நேரம் ஆகும்டா வண்டியில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்து முதலாளி சொல்லிட்டாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியினுடைய கேபின்லேயே படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு கருணாகரன் படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அரை மணி நேரத்திலேயேங்க திடீர்னு இவருடைய உள்ளுணர்வில் ஏதோ அந்த கேபினில் வித்தியாசமாக தட்டுப்பட்டுருக்குங்க. கேபின் அப்படின்னா அந்த டிரைவர் சைடு இருக்கிறத வண்டியினுடைய கேபின் சொல்லுவாங்க. அந்த கேபின் சைடு தன்னுடைய கால்கள் பக்கத்தில் யாரோ நெருடி விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அரை தூக்கத்தில் இருந்த கருணாகரனுக்கு நல்ல உணர்வு தென்படுதுங்க. அதற்கடுத்து கண்களை மெல்ல திறந்து பார்க்கும்போது இவருக்கு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய தலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் சீட் இருக்கக்கூடிய சைடில் வச்சுக்கிட்டு காலை வந்து அந்த ஆப்போசிட் சைடு டோர் இருக்கும்ல அந்த சைடு நீட்டி வச்சிருக்காருங்க. அந்த ஆப்போசிட் கால் வச்சிருக்கக்கூடிய சைடில் ஒரு நபருங்க. அந்த நபரை பொறுத்தளவு ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுடைய நபருங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் கருணாகரனை உத்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியை ஆசையாக சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காருங்க. இதை பார்த்த உடனே தூக்க கலக்கத்தில் இந்த கருணாகரன் கண்ணை வந்து தேய்ச்சிட்டு டக்குன்னு பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க. அந்த டைமில் அங்கே கால் பக்கத்தில் நின்றுக்கூடிய நபரினுடைய வாய் முழுவதும் அப்படியே நுரை தள்ளி போய் விகாரமான தோட்டத்தில் இருக்காருங்க. அதே நேரத்தில் அவருடைய முகம் முழுவதும் பச்சை அடிச்ச மாதிரி நார்மல் மனுஷ மாதிரியே முகத்தோற்றம் இல்லைங்க. அரண்டடிச்சு போன கருணாகரன் கத்திட்டாருங்க. கத்துன அடுத்த செகண்டே அந்த தேங்காய்களை உரிச்சு போட்டுட்டு இருந்த நபர்கள் எல்லாமே ஓடி வந்துட்டாங்க. அவங்க ஓடி வரதுக்குள்ளேயே அங்கே கால் பக்கத்தில் நின்று உருவம் சரசரன்னு காற்றில் கரைகிற மாதிரி கரைஞ்சிருச்சுங்க. அதற்கடுத்து தட்டு தடுமாறி இவருடைய நெஞ்சே அடைச்சிருச்சுங்க. வேக வேகமாக வண்டி விட்டு கீழே குதிச்சு அப்படியே படபடன்னு நெஞ்செல்லாம் அடைச்ச உடனே முதலாளி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க. தோட்டத்து முதலாளி அவர்கிட்ட சொன்னோம் தப்பா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஒண்ணும் இல்லை ஏதோ கெட்ட கனவு கண்ட அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பயப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டு கொடுத்த உடனே வண்டி பக்கத்தில் போகவே கருணாகரனுக்கு பயமா இருக்குங்க. அதற்கடுத்து லோடெல்லாம் ஏற்றின பிறகு சரி கிளம்பு கருணாகரா அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் டிரைவர் சைடு கேபினுக்கு வந்து அடங்காமல் டோரை திறந்து மேலே ஏறாருங்க. மேலே ஏறி சுற்றி முற்றியும் பார்க்குறாருங்க. இப்படி ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் கருணாகரனுடைய உள்ளுணர்வில் ஏதோ ஒரு சந்தேகம்ங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கால் பக்கத்தில் அந்த அமானுஷ உருவம் நின்றுச்சுல்ல அந்த முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்காருங்க. நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாருங்க. ஆனால் இவருக்கு புலப்படவே இல்லை. கடைசியாக எல்லாத்தையும் மறந்து அந்த லோடு எடுத்து போய் சந்தையில் போய் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு நேராக போய் சந்தையில் போட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்த பிறகும் கருணாகரனுடைய திங்கிங் எல்லாமே அங்கே உருவமாக பார்த்த அந்த நபருடைய முகத்தை நம்ம இதற்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்து அதற்கடுத்து அப்படியே விட்டாருங்க. இந்த நிகழ்வு தான் அந்த வண்டியில் நடந்த முதல் ஆவியினுடைய அமானுஷ்யம்ங்க. அதற்கடுத்து 2-3 நாள் கழிச்சு நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டை வந்து இப்படி வண்டி வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்ன காரணத்தினால அங்கே ஒரு பண்ணையில் முட்டையை வந்து சேல்ஸ் பண்ணுவதற்காக ஒரு பண்ணையில் வந்து இவரை கால் பண்ணியிருக்காங்க. உடனே முதல் சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு ஈரோட்டிலிருந்து நாமக்கலை நோக்கி அந்த பண்ணைக்கு கிளம்புறாருங்க. முட்டை ஃபுல் லோடு எடுத்துட்டு கேரளாவில் எடுத்து போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டு வரணுங்க. அந்த வாடகைக்கு தான் இந்த கருணாகரன் தன்னுடைய வண்டியோடு கிளம்பி அங்கே போறாருங்க. அதே மாதிரி அந்த பண்ணைக்கு போய் முட்டையெல்லாம் எடுத்துட்டு கேரளாவில் எடுத்து போய் இறக்கிட்டு நைட் ஆயிடுச்சுங்க. திரும்பி ரிட்டர்ன் வருவதற்கு ரிட்டர்ன் வந்து ஈரோட்டை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. வரும்போது எம்டி லோடாதாங்க வந்துட்டு இருக்கு. நைட்டு ஒரு 11:30 மணி 12 மணி இருக்குங்க. தமிழ்நாடு கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹைவே ரோடுங்க. கேரளா பார்டர் அப்படின்னாவே தெரியும் இல்லையா, 2 சைடும் மரங்கள் அடர்ந்து போய் நல்ல புதர்கள் மாதிரி தான் இருக்கும். இவர் வந்து அந்த வண்டியில் பார்த்த அந்த உருவத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டே வந்துருக்காருங்க. கரெக்டாக அந்த நள்ளிரவு நேரத்தில் இவர் வண்டியை வேகமாக செலுத்திட்டு வந்துருக்கும் போது திடீர்னு மறுபடியும் இவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வண்டி கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் முன்னாடி போயிட்டு இருக்குங்க. ஈச்சர் வண்டியினுடைய கேபின் வந்து தெரியும் இல்லையா, முன்னாடியே டிரைவர் வந்து பக்கத்துலேயே கண்ணாடி கடுத்து டிரைவர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சடனாக 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது அதே உருவங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னே தெரியலங்க. கண்ணாடியை வந்து ஓங்கி அப்படியே பிடிச்ச மாதிரி நடுவில் வந்து நின்றுருக்கு. இவர் பயந்து அடிச்சு போய் சடனாக பிரேக் போட்டவர் தாங்க. சடனாக பிரேக் போட்ட அடுத்த செகண்டே பின்னாடி காரில் வந்து ஒரு குடும்பத்தாருங்க பிரேக் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஈச்சர் வண்டியினுடைய பேக் சைடு வந்து டக்குன்னு முட்டிட்டாங்க. முட்டின உடனே தலையில் கையை வச்சுக்கிட்டு கீழே இறங்கி பார்க்குறாருங்க. அந்த கண்ணாடி பக்கத்தில் வந்து ரோடில் குறுக்காட்டின அந்த உருவத்தை காணோம். ஏன்னா மறுபடியும் அந்த உருவத்தை பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கி முன்னாடி போய் தேடி பார்க்குறாருங்க. யாருமே இல்லை. அதற்கடுத்து பின்னாடி யாரோ இடிச்சாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காருக்காரங்க பயங்கரமாக கத்துறாங்க.
அவங்க கேரளாவை சேர்ந்த நபர்களுங்க, பாசையும் புரிய மாட்டேங்குது. எதற்காக சடனாக இப்படி பிரேக் போட்ட அப்படின்னு மட்டும் திட்டுறாங்க. அதற்கடுத்து தப்பு எல்லாமே நம்ம மேலே தான் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட கருணாகரன் சாரி கேட்குறாருங்க. அப்போது காரை ஓட்டிட்டு வந்த நபர் கீழே இறங்கி, நாங்கள் பரவாயில்லடா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சரனுடைய லோட் சைடு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு, அவருக்கு என்னாச்சுன்னு பாரு, நீ பிரேக் போட்ட உடனே பறந்து போய் அந்த டிரைவர் கேபின் சைடு வந்து அடித்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே கருணாகரனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் ஈச்சர் வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டே இருந்தார்ல, இவர் மட்டும் தான் தனியாக வந்துட்டு இருக்காரு. பின்னாடி லோட் சைடில் யாருமே இல்லை. ஆனால் அந்த பின்னாடி வந்த காருக்காரங்க ஈச்சர் வண்டியினுடைய பேக் சைடு டோர் மாதிரி இருக்கும்ல, அந்த சைடு ஒரு ஆள் வந்து நின்றுட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இவர் சடனாக பிரேக் போட்ட உடனே ஈச்சரனுடைய பேக் டோர் பக்கத்தில் நின்று இருந்த நபர் வந்து சரசரன்னு அப்படியே அந்த நேரம் அடுத்து எண்டில் வந்து கேபின் தான் இருக்கு, அந்த கேபின் சைடு போய் விழுந்த மாதிரி இவங்க பார்த்துருக்காங்க காருக்காரங்க. இதை சொன்ன உடனே கருணாகரனுக்கு ஒன்றும் புரியலிங்க. இந்த வண்டியில் நான் மட்டும் தான் வந்தேன், யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்றது அந்த மலையாளி நண்பர்களுக்கும் புரியலிங்க. அதற்கடுத்து வேற வழி இல்லாமல் அந்த கார்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு பண்ண காரணத்தினால அந்த பேக் டோரை வந்து திறந்து காமி அப்படின்னு சொன்ன காரணத்தினால திறந்து காமிக்கிறாங்க. திறந்து பார்க்கும்போது அந்த லோடு எத்தக்கூடிய சைடில் ஃபுல்லாக நபர்கள் யாருமே இல்லைங்க. அதை பார்த்த உடனே அந்த கேரளாக்காரனுடைய கண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயம் கலந்த தோட்டத்தோடு இருக்குங்க. அதற்கடுத்து எதுவுமே பேசாமல் கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் வேணும்னு கூட அவங்க சொல்லல. அப்போதான் கருணாகரனுக்கு முழுசாக நம்பிக்கையே வந்துச்சுங்க. கார்காரங்க வந்து இங்கே பேக் சைடில் ஒரு நபர் நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் வந்து அடிச்சது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாமல் அங்கிருந்து பயம் கலந்த தோட்டத்தோட வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து அன்றைய இரவு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் வேற வழி இல்லைங்க, வண்டி வந்து ரெடி பண்ணி தான் ஆகணும். பின்னாடி வந்து கார்காரங்க அடிச்சதில் அந்த பம்பர் சைடு மாதிரி இருக்கக்கூடிய சைடெலாம் மெலிஞ்சு போச்சு. அதை எடுத்து போய் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்து போய் ஒர்க் ஷாப்பில் விட்டு ரெடி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆச்சுங்க அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிக்கிறதுக்கு. இவ்வளவு நிகழ்வுகள் நடந்தாலும் கூட கருணாகரன் அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய அம்மா கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லைங்க. சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய மனசே உடஞ்சு போயிடுவாங்க. நகை மற்றும் வீட்டு பத்திரத்தை எல்லாம் விற்று தான் அந்த ஈச்சர் வண்டியை வாங்கியிருக்காங்க. அந்த காரணத்தினால கருணாகரன் மனசுக்குள்ளேயே போட்டு இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கூட அந்த ஆவியினுடைய ஆட்டம் அந்த வண்டியில் வந்து நிற்கவே இல்லைங்க. இப்படி இருக்கும்போது அந்த விபத்து ஏற்பட்டு பின்னாடி சைடெல்லாம் டேமேஜ் ஆகி ஒர்க் ஷாப்பில் பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிச்சு வந்துச்சு இல்லையா, வந்து மறுபடியும் ஒரு 3 நாள் கழிச்சுங்க. 3வது நாள் எப்போதும் போல அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை காய்கறிகள் எடுத்துட்டு போனாங்களே, அதே தோட்டத்துக்காரர் லோடெல்லாம் எடுத்துட்டு அந்தியூர் சந்தைக்கு எடுத்துட்டு போகணும்டா வாடா அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால ஈச்சர் வண்டி எடுத்துட்டு நேராக முதல் லோடு விபத்து ஏற்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி அங்கே தாங்க போறாரு. தோட்டத்தில் எடுத்து போய் காய்கறிகள் மற்றும் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து போய் அந்தியூர் சந்தையில் விற்கலாம்னு சொல்லிட்டு வித்துட்டு நைட்டு திரும்பி இவர் மட்டும் லோடில் ஃப்ரீ லோடில் யாருமே இல்லைங்க, இவர் மட்டும் தான் தனியாக வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு இடைப்பட்ட இடத்துலங்க தமிழ்நாட்டு காவல்துறையினர் தெரியும் இல்லையா, இந்த பெண்டுமா இருக்கக்கூடிய இடத்துல தான் ஜீப்பை நிப்பாட்டிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா மற்ற நேரங்களில் காவல்துறையினர் பார்த்தாங்க அப்படின்னா அப்படியே திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்டு மாதிரி இடத்துல மறைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு காவல்துறையினர் செக் பண்ணுவதற்காக ஜீப்பை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு ஒரு பெண்டில் வந்து நின்று இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அதே ரோட்டில் தான் இந்த கருணாகரன் தன்னுடைய ஈச்சர் வண்டி எடுத்துட்டு ஃப்ரீ லோடில் தான் வந்துட்டு இருக்காரு. எம்டி லோடில் வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு 20 மீட்டர் தூரத்தில் வந்த உடனே காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா கை காட்டி வண்டி நிப்பாட்ட சொல்கிறாங்க. உடனே சரி நம்ம தப்பிச்சு போகக்கூடாது, துரத்திட்டு வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே ஆர்சி புக் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுக்குறாருங்க இந்த கருணாகரன் அப்படிங்கிறவர். அதற்கடுத்து எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட 2000 ரூபா பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சொல்கிறாங்க. உடனே கருணாகரனுக்கு கோபம் வந்துடுதுங்க. என்னங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக தானே இருக்குது, எதற்காக 2000 ரூபா பெனால்ட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாருங்க. பேசின உடனே காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி கருணாகரன் திட்டுறாங்க. எங்களை பார்த்தா இழிச்சு வாயினாவாடா தெரியுது, வண்டி கேபின் மேலே எதுக்கு ஒருத்தனை உட்கார வச்சுட்டு வந்தேன், பின்னாடி லோடு இடத்துல ஃப்ரீயாக தான் இருக்குது அங்கே உட்கார வச்சுட்டு வர வேண்டி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே கருணாகரனுக்கு ஒன்றும் புரியலிங்க. ஆக்சுவலாக காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஈச்சர் வண்டி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டிரைவர் கேபின் இருக்குல்ல, மேலே கிரில் மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த கிரிலுக்கு மேலே யாரோ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு வரதை காவல்துறையினர் பார்த்து தான் நிப்பாட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை சொன்ன உடனே கருணாகரனுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னங்க சொல்கிறீங்க, வண்டியில் நான் மட்டும் தான் இருக்கேன், அப்படி ஒரு நபர் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நாங்கள் பார்த்தவங்க கிறுக்கணுங்களா, வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டின அடுத்த செகண்டே அவன் வந்து பார்த்தீங்கன்னா லோடு இருக்கக்கூடிய சைடில் குதிச்சிட்டான், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க வண்டியில் யாருமே இல்லை என்ன தவிர அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறையினர் கோபமாக போய் வண்டியில் ஏறி செக் பண்ணி பார்க்குறாங்க. வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. அதற்கடுத்து காவல்துறையினருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. வண்டியினுடைய அந்த டிரைவர் கேபின் ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் உட்காந்துருந்தா நல்லாவே பார்த்தமேடா, லோடு அதிகமாக இருந்தால் அங்கே உட்காரது கூட தப்பு கிடையாது, வண்டி எம்டி வண்டி தானே, அங்கே ஒரு நபர் உட்காந்துருந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காவல்துறையினர் சொல்கிறாங்க. அப்போதே கருணாகரனுக்கு சிங்க் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் அந்த ஆவியினுடைய ஆட்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து இருந்தாலும் காவல்துறையினர் சொன்னால் நம்ப மாட்டாங்கல்ல. இல்லைங்க சார் யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி சரி கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிட்டு பெனால்ட்டி போடாமே அனுப்பி வச்சிட்டாங்க. அதற்கடுத்து குழப்பத்தோட வீட்டுக்கு வந்த கருணாகரன் அப்போதான் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாருங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லோடுக்கு போனாலும் ஏதாவது லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா கிளீனராக கூட்டிகிட்டு போகணும், அப்போதான் நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாருங்க கருணாகரன். அதே மாதிரி இந்த நிகழ்வு நடந்து மறுபடியும் 1 வார காலகட்டம் கழிச்சு நாமக்கல் முட்டை ஏற்றுவதற்காக அங்கே கிளம்புறாருங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லோக்கல் இருக்கக்கூடிய தனக்கு தெரிஞ்ச
கொஞ்சம் 5 வயசு கம்மியான இருக்கக்கூடிய ஒரு நபருங்க, ஒரு 20 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த பையனை கிளீனராக கூப்பிட்டு நேராக நாமக்கல் கோழி பண்ணைக்கு போறாருங்க. முட்டை எடுத்துட்டு கேரளாவில் எடுத்து போய் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கோழி பண்ணையில் அந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நேராக கேரளாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கேரளாவில் அந்த லோடெல்லாம் இறக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது எப்போதும் போல இரவு 11 மணி 11:30 மணி ஆயிடுச்சுங்க. அப்போது இந்த கிளீனராக இருக்கக்கூடிய இந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணா நான் பேக் சைடு லோடு ஏற்றக்கூடிய இடத்துல வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு, தார்பாய் வந்து ஈச்சர் வண்டியில் எப்போதுமே வச்சிருப்பாங்க, அந்த தார்பாய் வச்சு நான் படுத்து தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சரிடா போய் தூங்குடா அப்படின்னு சொன்ன காரணத்தினால பேக்கரியில் ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தார்பாய் விரிச்சிட்டு போய் படுக்க வச்சுட்டு இவர் வண்டி எடுத்துட்டு நேராக ஈரோட்டை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க கேரளாவிலிருந்து. கரெக்டாக ஒரு டைம் நடந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாடு கேரளா பார்டர் கூடிய ஒரு பகுதி இல்லைங்க. இவர் வண்டியை வேகமாக செலுத்திட்டு என்னதான் இருந்தாலும் பேக் சைடு லோடு இருக்கக்கூடிய பகுதியில் கிளீனர் வந்து பாதுகாப்புக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இவர் வாட்ட வண்டியை பாட்டை போட்டுக்கிட்டு வேகமாக வந்துட்டு இருக்காருங்க. வந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பெரிய ஷாக் ஒன்று இவருடைய கண்களுக்கு தட்டுப்படுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வண்டி செலுத்தி வந்துகிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடு கூடிய பகுதியில் கிளீனர் தூங்கிட்டு இருந்தார்ல, அவர் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கக்கூடிய வண்டியிலிருந்து சைடில் குதிச்சிட்டாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சைடு மிரர் வழியாக இந்த கருணாகரன் பார்த்துட்டாருங்க. அதற்கு அடுத்த நொடியே ஐயோ பையன் கீழே குதிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மரம் இருக்குங்க, அந்த மரத்தில் எடுத்து போய் யதார்த்தமாக பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு வண்டி இடிச்சிருச்சு. இடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் கீழே குதிச்சிட்டாருங்க கருணாகரன். ஓரளவுக்கு அடிபட்டு இருந்தாலும் கூட எந்திரிச்சு போய் அந்த கிளீனர் வந்து விழுந்த இடத்த பார்க்கும்போது அவருக்கு நல்லா அடிங்க. அவருக்கு உயிருக்கு மட்டும்தாங்க ஆபத்து இல்லை, தலையெல்லாம் அடிபட்டு கை காலெல்லாம் பயங்கர விபத்து ஏற்பட்டு ரத்தமாக போயிட்டு இருக்கு. என்னடா ஆச்சு, இதுக்காக வண்டியிலிருந்து குதிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாருங்க. பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியவே லோடு வண்டியவே கை காமிக்கிறாரு. அதற்கடுத்து பின்னாடி வந்த வாகன ஓட்டிகளினுடைய உதவியோடு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி நேராக எடுத்து போய் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. அதற்கடுத்து அந்த கருணாகரனுடைய குடும்பத்தாரும் அந்த வண்டியினுடைய கிளீனரினுடைய குடும்பத்தாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க. கருணாகரன் வண்டி விபத்து ஏற்படுவதற்கு முன்னாடி குதிச்ச காரணத்தினால அவருக்கு ஓரளவுக்கு தாங்க அடிபட்டுருக்கு, அடுத்த நாளே ரெக்கவர் ஆகிட்டாரு. ஆனால் இந்த கிளீனராக இருக்கக்கூடிய நபர் 2-3 நாட்கள் ஆயிடுச்சுங்க ஐசியூவில் வச்சிருந்து கடைசியாக தான் உயிரிருந்து காப்பாற்றிருக்காங்க. 3 நாள் கழிச்சு டாக்டர்ஸ் வந்து போய் அந்த பையன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது கருணாகரன் மற்றும் அவங்களுடைய அம்மா போய் பேசுறாங்க. போய் பேசும்போது அந்த கிளீனர் சொன்ன விஷயத்தை கேட்டு தூக்கி வாரி போட்டுச்சுங்க கருணாகரனுக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி தார்பாய் விரிச்சு படுத்துட்டு வரேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி படுத்து தாங்க வந்துட்டு இருக்காரு. வண்டி எங்கேயோ ஸ்பீட் பிரேக்ல ஏற்றி இறங்கும்போது டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்துருக்காருங்க. முழிச்சு பார்க்கும்போது பின்னாடி லோடு இருக்கக்கூடிய அந்த சைடில் ஒரு பர்டிகுலர் இடத்துலங்க ஒரு நபர் வந்து விகாரமான தோட்டத்தில் வாயெல்லாம் நுரைதள்ளி போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு படுத்திருக்கக்கூடிய கிளீனரையே பார்த்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தோற்றத்தை இந்த கிளீனரை பார்த்து அடுத்த செகண்டே சரட்டுன்னு பக்கத்தில் வந்திருக்குங்க. அதை பார்த்த உடனே கிளீனருக்கு புரிஞ்சிச்சுங்க அது நார்மலான மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அந்த முகம் முழுவதும் பச்சை அடிச்ச மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாயில் நுரை இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் கிளீனர் சத்தம் கூட போட முடியாமல் வண்டி ரன்னிங்கில் வந்துட்டு இருக்கும்போதே கீழே குதிச்சிட்டாருங்க. இதை அனைத்தையும் அப்படியே சொல்லியிருக்காருங்க. இதை சொன்ன உடனே கருணாகரனுக்கு சிங்க் ஆயிடுச்சுங்க. முதல் முறை வந்து கேபினில் படுத்திருக்கும் போது ஒரு உருவம் வந்து பக்கத்தில் உட்காந்துச்சுல, அந்த உருவமும் முகம் முழுவதும் பச்சை அடிச்ச மாதிரி வாயில் நுரை இருந்துச்சு. ஸோ கிளீனர் பார்த்ததும் அதே உருவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சுங்க. அதற்கு பின்புதான் கருணாகரனுக்கு புரிஞ்சிச்சுங்க இந்த வண்டியில் ஏதோ ஒரு ஆன்மாவினுடைய ஆட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதும் கருணாகரனுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆன்மாவினுடைய முகத்தோட்டத்தை எங்கேயோ பார்த்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி அவருக்கு யாருன்னே அப்படின்னே கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அந்த டைமில் தான் அந்த ஈச்சர் விபத்து ஏற்பட்ட வண்டியை பார்த்தீங்கன்னா ரெக்கவர் வெஹிக்கிள் எடுத்து போய் ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்காங்க. ஒர்க் ஷாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 செலவாகும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அந்த வண்டியினுடைய ஆர்சி புக் இருக்குல்ல, அது சொந்தமாக நகை மற்றும் பத்திரத்தை வச்சு தானே வாங்கினாங்க. ஆர்சி புக் இவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த ஆர்சி புக் எடுத்து போய் அடமானம் வச்சு அந்த வண்டிக்கான தேவையான செலவுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த ஆர்சி புக்கை வீட்டில் எடுத்து போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறாருங்க. எடுத்து போய் ஃபைனான்ஸில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருக்கு அப்போது தாங்க புரிஞ்சிருக்கு. அந்த ஃபைனான்ஸ் புக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வண்டியினுடைய முதலாளி இருப்பார்ல, அவருடைய ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. இப்போதான் இந்த ஏடிஎம் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் வந்துருச்சு. ஆனால் 2015ஆம் காலகட்டம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வண்டிகள்லாம் ஆர்சி புக்கு மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அதில் பாஸ்போர்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓனருடைய ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே கருணாகரனுக்கு இதய துடிப்பே நின்றுச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆர்சி புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ தான் இவர் ஆவியினுடைய தோட்டத்தில் பார்த்தா அதே உருவமுங்க. எல்லாமே புரிஞ்சு போச்சுங்க. இந்த வண்டியை முதல் முறையாக வாங்கின அந்த முதல் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டார், அவருடைய ஆவி தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. அதற்கடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கருணாகரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆர்சி புக்கில் அட்ரஸ் இருக்கும்ல, விசாரிச்சோம்னா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய 2 வீலர் எடுத்துட்டு நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அந்த ஈச்சர் வண்டி முதல் ஓனரோடது அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாருங்க. அந்த ஏரியாவில் போய் விசாரிக்கும் போது இவர் நினைச்சது சரிதாங்க. அந்த ஈச்சர் வண்டியை வாங்கின முதலாளி இறந்து தாங்க போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்த நபர் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வண்டியினுடைய பேக் சைடு லோடு இருக்குல்ல, இந்த ரோடில் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தை குடிச்சு இறந்திருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய பேர் அருணாச்சலம்ங்க. அந்த அருணாச்சலம் அப்படிங்கிறவர் இந்த கருணாகரன் மாதிரி தாங்க சொந்தமாக இந்த ஈச்சர்
ஈச்சர் வண்டியை வாங்கி வியாபாரத்திற்காக இந்த முட்டை சேல்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த அருணாச்சலம் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவி மற்றும் 5 வயது பெண் குழந்தையோடு இருக்காருங்க. இப்படி இருக்கும்போது தன்னுடைய மனைவியும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த ஈச்சர் வண்டியை வாங்கி தொழிலில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. இவருக்கு நாமக்கல் ஏரியாவில் நிறைய பழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ தாங்க வீட்டுக்கு வருவார். மற்ற நேரங்கள் எல்லாமே இந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையிலேருந்து எடுத்து போய் கேரளாவில் விற்கிறது, அதற்கடுத்து வேற ஏதாவது ஒரு ஏரியாவில் போட்டு வருது, இதே தொழிலாக செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கடின உழைப்பு உழைச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த டைமில் காதலிச்ச தன்னுடைய மனைவி வேறொரு பிரச்சனையில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அருணாச்சலனுடைய மனைவி இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வாலிபர் இருக்காருங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு 21 வயசு தான் இருக்கும். அருணாச்சலத்திற்கு ஒரு வகையில் சொந்தம் அப்படின்னே சொல்லாங்க அந்த வாலிபர். எப்போதாவது இவர் வண்டிக்கு போயிட்டார் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஏதாவது மளிகை சாமான வாங்குவது, இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வருவது, அந்த வாலிபரை தாங்க அருணாச்சலத்தினுடைய மனைவி பயன்படுத்துவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவர் வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ வந்துட்டு இருந்தார்ல, இந்த டைமில் அந்த 20 வயது வாலிபரோடு அருணாச்சலத்தினுடைய மனைவிக்கு பழக்கம் ஏற்பட்டுருச்சுங்க. இது ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த ஊர்க்காரங்க அப்பப்போ பேசுவாங்க. ஆனால் தன்னுடைய மனைவி மேலே இருந்த நம்பிக்கை காரணத்தினால அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் இருந்துட்டு இருக்காருங்க. இந்த டைமில் அருணாச்சலத்தினுடைய சொந்த அக்காவை ஒரு நாள் கண்டபடி அருணாச்சலத்தை திட்டாங்க. அவள் வந்து தப்பான அந்த பையனோட லிங்க்ல இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அக்காவை பிடிச்சி அடிச்சு போட்டாருங்க. அடிச்சு போட்டு தன்னுடைய மனைவி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணத்தினால அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் லோடுக்கு போயிட்டாருங்க. லோடுக்கு போன அருணாச்சலம் அன்றைய நாள் லோடெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து கோழி பண்ணையில் முட்டை எடுக்கணும். ஒரு தோப்பில் வந்து படுத்துட்டு இருந்திருக்காருங்க. பின்னாடி வந்து ஈச்சர்னுடைய லோடு ஏற்றக்கூடிய சைடில் தான் தார்பாய் வச்சு படுத்துட்டு இருந்திருக்காரு. அப்படி படுத்துருக்கும் போது அருணாச்சலத்தினுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ கிளிப் வருதுங்க. அந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணி பார்த்த உடனே அருணாச்சலத்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அதை அனுப்புனது வேற யாரும் கிடையாதுங்க, அவங்களுடைய அக்காவே தான். என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வரும்போது அவங்களுடைய அக்காவை பிடிச்சி கண்டபடி அடிச்சுட்டு வந்தார் இல்லையா, அன்றைய நாள் இரவே அருணாச்சலத்தினுடைய மனைவி அந்த வாலிபரோடு உல்லாசத்தில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமையே அதை வீடியோ கிளிப்பாக எடுத்து இவங்களுக்கு அனுப்பிட்டாங்க. தன்னுடைய தம்பி வந்து தன்னை அடிச்சிட்டானே, நம்ப மாட்டேட்டானே அப்படி சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே அருணாச்சலத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. அந்த டைமில் அவர் படுத்திருக்கிறது ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவில் தாங்க. கோழி பண்ணை அங்கே தான் இருக்குது. அந்த தென்னை மரத்தில் வண்டு கடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் மாதிரி பாலித்தீன் கவரில் விஷம் கடந்த ஒரு உரம் மாதிரி இருக்குங்க. அதை பாலித்தீன் கவரில் கட்டி வச்சு தென்னை மரத்தினுடைய அடிப்பாகத்தில் கட்டி வச்சிருப்பாங்க. அது வெளியே தான் இருக்கும். அதை போய் எடுத்து இவர் ஈச்சர் வண்டியில் வந்து படுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துக்கிட்டே மனசு உடஞ்சு போய் தன்னுடைய மனைவி இப்படி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை குடிச்சு இறந்து போயிட்டாங்க. அந்த வீரியமான விஷத்தை குடிச்ச காரணத்தினால தான் முகமெல்லாம் அப்படியே பச்சை அடிச்ச மாதிரி அடிச்சு அப்படியே வாயில் நுரைதள்ளி போய் இறந்து போய் கிடக்குறாருங்க. அந்த கோழி பண்ணையில் எல்லா முட்டையிலையும் எடுத்துட்டு லோடு ஏற்றலாம்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கும்போது அருணாச்சலம் வந்து பார்த்தீங்கன்னா நுரைதள்ளி போய் இறந்துருக்கிறத பார்த்துட்டு அதற்கடுத்து காவல்துறையினருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்கே கொண்டு வந்து அவருடைய ஊரில் அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவருடைய ஈவன் சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அருணாச்சலத்தினுடைய அம்மா அப்பா அக்கா இவங்க இந்த குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து இந்த வண்டியை விற்றா ஓரளவுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டிங்கில் கொடுத்து விற்றுருக்காங்க. அப்போது தான் இந்த கருணாகரன் அப்படிங்கிறவர் இந்த ஈச்சர் வண்டியை வாங்கியிருக்காருங்க. விலை குறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ஆசையாக வாங்கிட்டாருங்க. ஆனால் அந்த உள்ளூர்காரங்க நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சொன்ன உடனே கருணாகரனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. அதற்கடுத்து இந்த வண்டியை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி மரத்தில் அடித்த டேமேஜ் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் சரி பண்ணி எந்த கன்சல்டிங்கில் வாங்கினாரோ அதே கன்சல்டிங்கில் இன்னொரு 50,000 ரூபாயை குறைச்சிட்டு நடந்த விஷயங்கள் எதையும் சொல்லாமல் அப்படியே கொடுத்துட்டு வந்து விலகிட்டாருங்க. அதற்கு பின்பு அந்த வண்டியை அந்த கன்சல்ட்டுக்காரங்க யாருக்கு விற்றாங்க விற்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பிரதர். ஆனால் கண்டிப்பாக அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்த அந்த ஈச்சர் வண்டியிலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரனுடைய தம்பியான கண்ணன் அப்படிங்கிறவர் சொல்லி முடிச்சாருங்க. 2015ஆம் காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு பிரதர். அந்த ஆர்சி புக்கை பிரித்து பார்க்கும்போது தான் அந்த முகத்தை பார்த்து எங்கள் அண்ணன் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிக்காம விட்டு அந்த வண்டியை தொடர்ந்து வச்சிருந்தோம் அப்படின்னா எங்களுடைய அண்ணனுடைய உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணன் அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த தோட்டத்தோடு சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய திகில் சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.